பிரபா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வீட்ல இருக்காங்க. அப்போ கோடீஸ்வரி சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒரு வழி ஐஸ்வர்யாவ நான் காப்பாத்திட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பிரபா கேட்குறாங்க, "என்னம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் போன? நீ எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற அந்த ஐஸ்வர்யாவுக்காக?" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே கோடீஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன பேசிட்டு இருக்க பிரபா? நீ எத்தன பேர்கிட்ட போய் சண்டை போட்டுருக்க? அப்பலாம் நான் உன்னை ஏதாவது கேட்டேனா? என் பொண்ணுக்காக நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணது எல்லாமே கரெக்ட்டு தான். உன்னை பெத்த அதே வயித்துல தான் நான் ஐஸ்வர்யாவும் பெற்றிருக்கேன். புரியுதா? எனக்கும் பாசம் இருக்கும். கோபம் வரும்போது திட்டுவேன். பாசம்ன்றது எப்பவுமே மாறாது. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நான் பண்ணதில் ஒரு தப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. சரி, உன்கிட்ட பேச முடியுமா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா போகிறாங்க. எங்கே போகிற நீ? எங்கே போய் சுற்றிட்டு இருக்க? எங்கேயுமே நீ போகக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. மா, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. எந்த ஃப்ரெண்டையும் நீ பார்க்க தேவையில்லை. நீ உள்ளே போ. இப்போ என்னம்மா பிரச்சனை உனக்கு? நான் எதுவும் எங்கேயும் போகக்கூடாது அவ்வளோதானே? நான் உள்ளே போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா உள்ளே போகிறாங்க. பாருங்க இவள என்ன பண்ணிகிட்ருக்கா, உங்கள் 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடத்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியோட வீட்டுக்கார் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், வீடெல்லாம் ஒட்டரை அடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, நான் மட்டுமே தனியாக எல்லாமே செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. மகா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, சிலை செஞ்சோம்ல அதுக்கான தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் கையால் நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஆமாம், அவரால் தான் எல்லாமே நடந்தது. அவர் தான் சிலையை மீட்டு கொடுத்தாரு. இந்த வீடை அவர் தான் மீட்டும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அவருக்கு கையெல்லாம் வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. நீ சுடு தண்ணி வச்சு நல்லா ஒத்தரம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இருக்காதா பின்ன, அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு நமக்கு. சரிம்மா, நாளைக்கு சிவராத்திரி வீட்டில் பூஜை பண்ணுறாங்க, நீ வா, அப்போது பணத்தை வாங்கிக்கோ, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் வரலம்மா அங்கே. நான் வந்தால் அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்காது. அதுவும் உங்கள் மாமியாருக்கு என்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. மா, எங்கள் மாமியாரை கூப்பிட்டா நீ வருவியாம்மா அப்படி சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க. ஐயோ, அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க கோடீஸ்வரி. ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மகா. ஐயோ, என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம், எப்படியாவது கூப்பிடணுமே அம்மாவும் அப்பாவையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு சிவராத்திரி பூஜைக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவையும் வர சொல்ல போகிறேன், அத்தைக்கிட்ட போய் நான் சொல்லி பர்மிஷன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. அப்போது சொல்கிறாங்க, சிலை செஞ்சு கொடுத்தோம்ல அதுக்கு தேவையான மொத்த பணமும் கொடுத்துட்டாங்க சூர்யா கிட்ட. நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. எதுக்கு எதுக்கு நீங்கள் போகணும்? அதெல்லாம் வேண்டாம், உங்கள் அம்மாவை இங்கே வந்து வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்படி அத்தை, சரி நான் ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி ஃபோனில் பேசுகிறாங்க. கோடீஸ்வரி ஐயோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை, நாளைக்கு எங்கள் வீட்டில் நவராத்திரி பூஜை வச்சுருக்கோம், நீங்கள் 2 பேரும் குடும்பத்தோட எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க காயத்ரி, மகா சூப்பராக காய நகர்த்துறா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சித்ராதேவி யோசிக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவை வர வச்சுட்டா இவங்க வேற எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க. அங்கே கௌதம் இருக்காரு. கௌதமை பார்த்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏம்மா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு. ஆமாடா, நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்ட போல இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமாம், அந்த உள்ளே பிடிச்சிட்டு போனாங்களே அவன் ஏதாவது உன் பேரை சொல்லிட்டா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, அவன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாமா அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சித்தாதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்டா நீ இப்படி இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? ஒரு பியூன் வேலைக்கு கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் உருப்படியாக செய்யறதில்ல. அந்த ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் வளகாப்பு நடந்து குழந்தை பிறந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சித்ராதேவி அங்கேருந்து போகிறாங்க. கௌதமும் பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. ஐஸ்வர்யா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்குறாங்க, பார்த்து பேசுகிறாங்க. பூஜைக்கு வர எல்லாருமே என்ன தான் பார்ப்பாங்க, எவ்வளோ அழகாக இருக்க, சூப்பராக இருக்க ஐஸ்வர்யா, நீ அழகாக இருக்க. அப்புறம் தலகாணி முட்டையை அப்படி வயிற்றில் வைக்கிறாங்க. ஆனால் இந்த வயிற்றில் தலகாணி முட்டை வச்சா மட்டும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஐயோ கடவுளே, இது என்னைக்கு தான் நல்லபடியாக நடக்குமோ தெரியல, இது நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பூஜைக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, என்ன நெத்தியில் பொட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. மறந்துட்டேன் அத்தை. சரி, நீ போய் வச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இரு எங்கே போகிற? எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. அங்கே இருக்க பாரு குங்கம், சூர்யா எடுத்து மகாவோட நெத்தியில் வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் போயிட்டு மகாவோட நெத்தியில் குங்குமத்தை வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாட்டி, தாத்தா, காயத்ரி எல்லாருமே. சித்ரா தேவி, ராஜலக்ஷ்மி 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யாவும் அதே மாதிரி சொன்ன மாதிரியே வைக்கிறாரு. சரி ஓகே, பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகா நீ ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே சேர்ந்து வராங்க. பார்த்த உடனே